ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மேங்கோ புட்டிங் எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா அகர் அகர் எடுத்திருக்கேன், அதாவது கடற்பாசி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து நான் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்க போகிறேன். ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. தண்ணி கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அந்த அகர் அகர் வந்து கடல் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கடற்பாசி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த பவுடரில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் இந்த கடற்பாசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக பாயில் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க இதில். இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் நம்ம சமைச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ வந்து சீசனில் தான் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ எடுத்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி இதானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம டைரெக்டாக அந்த மேங்கோ பேஸ்ட் வந்து உள்ள அடுப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மேங்கோ மட்டும் இல்லைங்க, நம்ம பார்த்திங்கன்னா பைனாப்பிள், முலாம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் எல்லாமே போடலாம். 1-2 ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி இது செய்யலாம், புட்டிங் செய்யலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து நீங்கள் புளிப்பான மாம்பழமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்துச்சுன்னா சுகர் வந்து நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு பிடிச்சிச்சுங்க. 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த மேங்கோ உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், சுத்தமாக எல்லாமே கிளியராக வந்து கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம அப்படியே இதை வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேக் மாதிரி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மேங்கோ அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் மேங்கோ வந்து இந்த மாதிரி சீசனுக்கு தானங்க நம்ம கொடுக்க முடியும். எப்போவுமே நம்ம மேங்கோஸ் கொடுத்துட்ருக்க முடியாது, நல்லா இருக்காது. எல்லா டைம்லேயுமே மேங்கோ வந்து டேஸ்ட் வராது. இந்த சீசன் டைமில் தான் வந்து மேங்கோஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம மேங்கோஸு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு புட்டிங்க்கு. சூப்பராக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமாகவும் இருக்கும் இது. நம்ம ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எந்த ஷேப்பில் வந்து பாத்திரத்தில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிண்ணலில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி, கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அதை வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் போட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். சூப்பராக அப்படியே ஒரு மேங்கோ ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். வாங்க மேங்கோ புட்டிங் சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்டியான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா.